ரொம்ப அழகா இருக்கு கலைநயத்தோட. என்னன்றது கேட்போம் வாங்க. எவ்வளவு சார்? எவ்வளவு? 180 ரூபா சார். 180 சார். 180. ஏன் சார் அவ்வளவு ரேட் ஜாஸ்தி? அது ஸ்டார்டிங் சார், நிறைய ரேட் தான். அது ஸ்டார்டிங் 200 ரூபாயில இருக்கா, 300 ரூபாயில இருக்கா. எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க இது? நீங்க ஜெய்ப்பூர்ல எடுத்தோம் சார். ஜெய்ப்பூர்ல? அங்கதான் இதை விட கம்மியா இருக்குமா? அங்க கம்மி தான். நீங்க என்ன சார்? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் உத்தரப்பிரதேஷ்ல வந்தேன். உத்தரப்பிரதேஷ். தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க 15 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி? எங்க வியாபாரம் பண்ண? டி நகர் சென்னையில 15 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது சென்னை? நல்லா இருக்கு. அங்க இவ்வளவு வியாபாரம் நடக்காது உங்க ஊர்ல? இருக்கு, வேற வேற தான் இருக்கு, இந்த மாதிரி இல்ல. அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு கலைநயத்தோட கொண்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு அழகா தமிழ் பேசி வியாபாரம் பண்றாங்க. அவர் சொல்றது என்னன்னா, எங்க நாட்டுல வந்துட்டு விலைவாசிகள் வந்துட்டு கம்மி தான், வெறும் விவசாயம் தான் இருக்கும், ரேட் எல்லாம் பாதி ரேட்டு கேட்பாங்க, அதனால எங்களால அங்க வேலை செய்ய முடியாது. அதனால நான் சென்னையில இருக்கேன். எனக்கு சென்னை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இங்க மக்கள் நிறைய வாங்குறாங்க. இங்க 15 வருஷமா இருக்கிறேன், தமிழ் நல்லா பேசுறான் பாருங்க, அது ரொம்ப பெரிய இது. ரெண்டாவது வந்து பிளாட்ஃபார்ம்ல நின்று வேலை செய்யறாங்க. நம்ம மக்கள் அந்த நாட்டுல போயிட்டு வேலை செய்ய அலோவ் பண்ணுவாங்களா என்றது ஒரு கேள்விக்குறி. வந்தாரு வாழ்க்கை தமிழகம் எல்லாருமே இருக்கு, ஆனா தமிழ் மக்கள் எங்கன்னா போனா ஒரு கேள்விக்குறியோடு நிக்கிறப்ப தோல் கொடுக்க